அனைவருக்கும் வணக்கம். ராஜாராணி அடுப்பங்கரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் அற்புதமான தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த தட்டைப்பயிறு சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 டம்ளர் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்ததுனால 1 டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். உப்பு சேர்த்து வேக வைக்கிறனால தட்டைப்பயிறு சீக்கிரமாக வெந்துடும். இந்த சாதம் செய்யறதுல ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னா தட்டைப்பயிறு எந்த பக்குவத்தில் வேக வைக்கிறதுங்கிறது தான். தட்டைப்பயிரை சுடுதண்ணியில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா தட்டைப்பயிரோட மேல் தோல் சுருங்கும். அதுதான் பக்குவம். அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே அதை தண்ணியில் ஊற விட்டுட்டிங்கன்னா போதும், அருமையாக வெந்துக்கும். இப்போது சாதம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துப்போம். 20 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டைத்துண்டு எடுத்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கொத்து கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற கடுகு, சோம்பு, மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் 2ம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சிருக்க தட்டைப்பயிரை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தட்டைப்பயிரை 2 நிமிஷம் மசாலா பொருட்கள் கூட கலந்து விட்டுறலாம். அப்போ தான் மசாலாவோட சுவை தட்டைப்பயிரில் ஏறும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அரிசியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சாதத்துக்கு தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 டம்ளர் அரிசிக்கு 2.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நாங்கள் மொத்தமாக 2 டம்ளர் எடுத்ததுனால 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போது தட்டைப்பயிர் வேக வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம். பத்தலைனா தண்ணியும் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இந்த நேரத்தில் நம்ம குக்கரை மூடி 5 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.
குக்கரில் தம் அடங்கிருச்சு. இந்த நேரத்தில் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சாதம் உடையாமல் இருக்க ஓரத்துல இருந்து மெதுவாக கலந்து விடுவோம். சாதம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் எவ்வளவு உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். பிரியாணி என்னங்க பிரியாணி, இந்த சாதத்தை ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க பிரியாணியை விட இந்த சாதம் தான் அருமையாக இருக்குதுன்னு. அவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த சாதம். இந்த தட்டைப்பயிறு சாதத்து கூட எக்கு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எக்கு பொரியல் மட்டும் இல்லைங்க, தயிர் இல்லைன்னா மோர் இதை வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளத்தாலும் உணவாலும் இணைந்திருப்போம். நன்றி.